ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாப்பாக்கு மொட்டை அடிக்கிற விளாக் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா புது பேங்கிள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. ஆக்சுவலாக நான் இந்த டாப் தான் எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் அது போடல. இது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் புது கத்தியும் வாங்கிட்டோம். எதுக்கும் அவங்க வச்சுருப்பாங்க மொட்டை அடிக்கிறவங்க, சரி எதுக்கும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது கத்தி வாங்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா டவல் அங்கே குளிச்சுட்டு தோட்டுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு டவல். அப்புறம் இது வந்து இந்த கவர், இது வந்து இந்த மொட்டை அடிக்கும் போது போட்டிருப்பாங்களே அந்த ட்ரெஸ்ஸு, அதை தனியாக போட்டு வைக்கிறதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு, ஜட்டி, டைப்பர் எடுத்து வச்சுட்டேன். இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் பாப்பா ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ மொட்டை அடிக்கிறதுக்கு போகலாம். இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம், அங்கே தான் போயிட்டுருக்கோம் மொட்டை அடிக்கிறதுக்கு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வத்தில் அடித்தாச்சு, அது 11 மாதத்தில் அடித்தாச்சு. இது வந்து 2வது மொட்டை இங்கே எங்கள் குலதெய்வத்தில் போய் அடிச்சிட்ருக்கோம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தென்னை மரம், வேறு இது, அப்புறம் வந்து வாழைத்தோப்பு இதுதான் இருந்தது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி பாயிற இடம். இதே பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு, 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அவங்கள வந்து 10 மணிக்கு வர சொல்லிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் லேட் ஆயிடுச்சு ரெடியாகி போகிறதுக்கு. ஆனால் வெயில் இன்றைக்கி அந்தளவுக்கு இல்லைன்னு வைங்களேன், எப்போயும் அடிக்கிற அளவுக்கு இல்லை, பரவாயில்ல எப்படியோ அடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த குண்டை இறங்குறது. எங்கள் கோயிலில் இப்படி அந்த திருவிழா அப்போ குண்டை இறங்குவாங்க. அதுக்குன்னு அப்படியே தனியாக இடம் இருக்குது பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் கோயிலில் தேர் இழுப்பாங்க. அந்த மாசி மாதம் நோம்பி வரப்போ தேர் இழுப்பாங்க, குண்டமும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா விநாயகர் அந்த அரச மரத்துக்கடையில் இருக்குள்ள அந்த விநாயகர் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு, விநாயகரை மட்டும் கும்பிட்டு, அப்புறம் தீர்த்தம் போட்டாங்க தலைக்கு. தீர்த்தம் போட்டுட்டு அப்புறம் போயிட்டு பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க போயிட்டோம். ஆக்சுவலாக இது பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா 2வது மொட்டை தான். ஃபஸ்ட்டு மொட்டை ஆல்ரெடி அடித்தாச்சு. கொஞ்சம் அழுதான்னு வைங்களேன், அந்த முடி மேலே படுறப்போ அழுதா. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு தான் அடிக்கிறோம் அப்படின்னிங்கன்னா மேலே வந்து ஒரு டவல் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த முடியெல்லாம் கீழே விழுகும்போது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காது. ஆக்சுவலாக பாப்பா அதுக்கு அழுது அந்த முடியெல்லாம் மேலே படுறங்காட்டி அது ஒரு மாதிரி இருக்கும்ல. அப்போ வந்து அப்புறம் அந்த மொட்டை அடிக்கும் போதும் பார்த்திங்கன்னா கூசுகிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா லைட்டாக அழுதான்னு வைங்களேன் லாஸ்ட்டில். எப்படியோ அது இதையும் சமாதானப்படுத்தி அடித்தாச்சு. ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு. அவரும் பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிறவும் பரவாயில்ல, நல்லா தான் அடித்தாங்க, மெதுவாக தான் அடித்தார். நாங்கள் அப்போ அடித்தேன்னு சொன்னால அவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தார். இவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு அழுகிறப்பெல்லாம் விட்டுட்டு அப்புறம் அடித்தார். எப்படியோ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக மொட்டை அடித்து முடிச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா தேங்காய் பழம், பூ, வெத்தலைப்பாக்கு, எலுமிச்சை பழம் இதெல்லாம் கொண்டு போய் சாமிகிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டே வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுத்தாங்க. பொங்கலும் அந்த பஞ்சாமிர்தம் இருக்குள்ள அதுவும் கொடுத்தாங்க. பாப்பா சாப்பிட்டுட்ருக்கா. அப்புறம் அடிச்சுட்டு சந்தனம்லாம் பூசிட்டு வந்தாச்சு. அந்த சந்தனம் பூசினா தான் மொட்டை அடித்ததுக்கு ஒரு இது அழகு மாதிரி இருக்குது. பாப்பா ருசித்து சாப்பிட்டுட்ருக்கா பொங்கல். அப்புறம் பார்த்திங்கன்னா மாலை கொடுத்தாங்க போட சொல்லி, ஆனால் இவன் மாலை போட மாட்டேன்ட்டா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சாப்பாடு நாங்கள் கொண்டு போயிருந்தோம், அதே சாப்பிட்டு வந்துட்டோம். இந்த பலூன் பார்த்திங்கன்னா நேற்று ஃபெஸ்டிவலுக்கு போய் வாங்கிட்டு வந்தா பாப்பா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.